நீ இன்ஸ்டால இருக்கே. உன்னோட ஐடி சொல்லு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த வீடியோ வந்து பண்ண ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் வந்து பண்ண என்னோடய ஸ்டைலில் வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தள்ளிவிட்டு எப்படி இருக்குன்றது அப்படியே கமெண்ட் பாக்ஸில் போய் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த வீடியோ குயிக் ஷார்ட்னு ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி இதில் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற டெப்லோடியோ நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மிட்டில் கொடுத்துருக்கோம். அது வந்து பண்ணிங்க டவுன் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ரீசெட் இன்புட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ணாக்க நம்மளுடைய ஐட்மோஸில் எப்படி இன்புட் பண்ண நம்ம பார்த்தலாமா? ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சர்ச்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே எடி குரூப் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா, அது கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வந்து பண்ணாக்க வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கா, அதையும் கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மட்டும் மேல் லெஃப்ட்டில் 3 பட்டனை கில் பண்ண சைடில் வந்து பண்ணாக்கும் மொபைலில் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டு அங்கே தான் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம். ஒரே ஃபாண்டை தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஃபாண்டை மட்டும் நீங்கள் கில் பண்ணல போதும், ஆட்டோமேட்டிக்கும் உங்கள் ஐட்மோஸில் வந்து பண்ணாக்க அது இன்புட் ஆகும். நீங்கள் இன்புட் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் போயிட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ண நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பண்ணாக்க ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதில் வந்து பண்ணாக்க நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க டைலாக் மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ எதை நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ கீழே சாங்குக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு குரூப் கொடுத்துருக்க பாருங்கள், குரூப் பண்ணிடுது. ஜஸ்ட் அது வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டினாக்கா இந்த இன்ஸ்டாகிராமுடைய லோகோ வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்படி வேணால் இப்படி வச்சுக்கோங்க. இல்லைனாக்கா அந்த குரூப்பை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயினா இதில் ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் வந்து நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருவேன். ஜஸ்ட் இது நீங்கள் ஆன் பண்ணினாக்கா ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க சின்ன சின்னசாக வந்து பண்ணாக்க இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ அந்த கிளாஸ் நம்பரில் வந்து பண்ணாக்க லேட்டாக கம்மி பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வேணாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் வேணால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரே லோகோ பெருசாக வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பண்ண உங்களுடைய சாய்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்து ஆகிடுச்சா, நீங்கள் பொருள் வந்து பண்ணாக்க சைடில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு கலரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நம்ம லாஸ்ட்டு எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க இது தான். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சர்ச்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே எடி குரூப் இருப்பாருங்க, அதை நீங்கள் கில் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டு வந்து பண்ண ஒரு லேயர் இருக்குது, அது கில் போயிட்டு சைடில் கலர் இருக்கு பாருங்கள், அது கில் போயிட்டு இந்த ரெட் சைடில் வந்து பண்ண ப்ளூ கலர் இருக்குது, அது வந்து பண்ண கில் போயிட்டு உங்களுக்கு வந்து பண்ணாக்க என்ன கலர் ஷோகன்னு தோணுதோ ஜஸ்ட் அந்த கலர் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பண்ணாக்க அப்படி பேக் போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பண்ண ஒரு தேர்ட் ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் நீங்கள் கில் பேட்டஸில் போயிட்டு உங்களுடைய இன்ஸ்டாவுடைய ஐடி வந்து பண்ணக்க இந்த இடத்துல கரெக்டாக வந்து பண்ணக்க நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே டெக்குன்னு கொடுத்துட்டு அப்படியே வந்து பண்ணக்க பேக் வந்துக்கும். இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு இப்போ நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அதுவும் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆடே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க பேக்குள்ள நம்மளுடைய ப்ரொஃபைல் இமேஜ் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு அது வந்து பண்ணாக்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து பண்ணாக்க எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிங்கனாக்கா அவங்களுடைய ப்ரொஃபைலை வந்து பண்ணாங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணீங்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீல் 1 லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ் கொடுத்து மீடியா கொடுத்தேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் அந்த பிக் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ணாக்க போஸ்ட் பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா, ஸோ அதுக்கு கீழே மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டேன். இந்த பிக் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் வெப் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும், அது நீங்கள் செல்லில் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த சைடில் மாரி வந்து ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு
அப்படி இங்கே பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதுக்கு நம்ம டெப்லெட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ண மிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த புக் மார்க் நேரே கொண்டு வந்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி முன்ன ஆட் பண்ண அந்த புக்குக்கும் மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ண கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இதை நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் ஸ்பீட் ஐக்கன் இருக்கும். அது கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது டைமுக்கு எத்தனை நிமிஷம் நேரம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து பண்ணுங்க செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அதையும் கிளிக் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு 180 டிகிரிக்கு வந்து பண்ணுங்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து பண்ணாக்க அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமா கீ இருக்கு பாருங்கள் அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. சானசெட்னு இருக்குது அது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கீ கலர் பாருங்கள் இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து பண்ண பிளண்டிங் ஆப்போசிட்டி இருக்குது அது கிளிக் போயிட்டு லாஸ்ட் மூவ் பண்ணாக்க மாஸ்க் இருக்கும். அதை கிளிக் போயிட்டு உள்ளே போயினாக்கும் இன்னொரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே போதும் கரெக்டாக வந்து பண்ணாக்க எப்படியோ கரெக்டாக அதில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. மறுபடியும் இதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேட் மாஸ்க் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கும். இதில் லாஸ்ட்டு செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சானஸ் செட்டிங் கிளிக் போயிட்டு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஃபெதர் பாருங்கள் இது வந்து பண்ண ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்ட்ரென்த் இருக்குது அதையும் கிளிக் போயிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண பிளின்ஷர்ட் வந்து ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுனாக்கா அந்த சைடில் வந்து பண்ணாக்க ஒரு ஸ்மூத்னஸை வந்து பண்ண உங்களுக்கு லுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமே அந்த அளவுக்கு இந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் ஆட் பண்ணி விட்டுக்கும். இது ஒயிட் கலர் பேக் ஒன்லேயே இருக்கிறதுனால சரியே தெரியல. ஸோ இது வந்து பண்ண கொஞ்சம் நீங்கள் பார்த்து வந்து பண்ண கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே ஜஸ்ட் ஒரு வேலையை மட்டும் லைட்டு நான் கம்மி பண்ணி ஒரு 80 சம்திங் கிட்ட வந்து பண்ணாக்க வச்சுக்கிறோம் இப்போதைக்கு. ஓகே ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோவும் நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கையும் நம்ம ஒரு குரூப் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கையும் அதுக்கு மேலுக்கு அந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி செலப்பிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது அது கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இப்போ அது வந்து பண்ணாக்க ஆட் ஆகும். இப்போ அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸுக்கு கிளிக் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ உங்களோட ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ நான் ஒன்று கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் புல்லு 10 மினிட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து பண்ணாக்க போஸ்ட் பிக்குன்னு வந்து பண்ண குரூப் இருக்கா? ஸோ அது நீங்கள் கிளிக் போயிட்டு கிளியர் குரூப் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற போது மட்டும் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க பிக் ஆடுன்னு இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கு இல்லைனாக்கா நீங்கள் வேறு யாருக்கா க்ரியேட் பண்ணிங்கனாக்க ஸோ அவங்களுடைய பிக் வந்து பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கொண்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கும் அது கீழ் போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பண்ண உங்களுடைய பிக் எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அதுக்கு மேலே டிபிபிக்குன்னு வந்து பண்ணாக்க இன்னொரு குரூப் இருக்குது அதையும் கீழ் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் டிபிபிக்கு வந்து பண்ணாக்க என்ன வச்சுருக்கீங்களோ ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கும் அது கீழ் போயிட்டு இந்த இப்போ சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணாக்க கரெக்டாக நான் அந்த சர்க்கிள் ஃப்ரேமில் நம்ம பிக் ஆட் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் பேக் போயினாக்க ஜஸ்ட் அந்த டீப்பில் வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு டெஸ்ட் இருக்கும் அது கீழ் பெட்டஸில் போயிட்டு ஸோ நீங்கள் வந்து பண்ண உங்களுடைய ஐடியை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இன்னொரு டெஸ்ட் இருக்குது அது கீழ் பெட்டஸில் போயிட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு யாருக்கா க்ரியேட் பண்ணிங்கனாக்கா அவங்களுடைய ஐடி அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட்னு கொடுத்துக்கோங்க. ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இங்கே எடி போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இது வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சு. ஸோ நான் முன்னாடி வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொன்னேன் இல்லை ஸோ பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் வேணால் வச்சுக்கோங்க. இல்லை நான் பிரில் காட்டின லுக்கில் நீங்கள் கொண்டு வர நினச்சினாக்க ஸோ அது எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செல்ல போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண லேயர் வந்து பண்ணாக்க சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் கலெக்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் போயிட்டு
கீழே வந்து பண்ண செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ மேலே பிளாக் கலர் இருக்கா அது வந்து பண்ணாக்கா அப்படி நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ கீழே பிளாக் இருக்கா அதன் கீழ் போயிட்டு சைடில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, அதன் கீழ் போயிட்டு இது வந்து பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்கா அதன் கீழ் போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க சைடில் நீங்கள் என்ன கலர் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த கலர் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் நான் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ண அப்படி நீங்கள் பேக் போயிட்டு சைடில் வந்து பண்ண ஒரு லைன் மாதிரி ஷோ பாருங்கள். ஸோ அது வந்து பண்ணாக்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த கலர் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஓகே, ஸோ நான் லைட்டாக நான் மூவ் பண்ணி ஆட் பண்ணிட்டுக்கிறேன். முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த இடத்துல இந்த போஸ்ட் பிக் வந்து பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது வந்து பண்ணாக்க ஒரு ஆர்ட் டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ அதை நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் இது தான். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த இடத்துல ஒரு புக் மாதிரி பாருங்க, அதுக்கு நேராக வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த ஆர்ட் டெம்ப்ளேட் நம்ம இதில் கொடுத்துருக்கா நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த போஸ்ட் பிக் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கும் அதுக்குள் போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அதுக்குள் போயிட்டு இப்போ சைடில் இருக்கிற தர ஆப்ஷன்கள் போயிட்டு உங்களுக்கு இது எந்த அளவுக்குமே அந்தளவுக்கு வந்து பண்ண நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பண்ண கரெக்டாக கரெக்டாக ஷோ ஆகும்போது கரெக்டாக அந்த ஆர்ட் வந்து பண்ணாக்க ஷோ ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான சென்டர் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ண பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.